السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். உரைக்குள் செல்வதற்கு முன்பு ஒரு சில தகவல்களை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நம்ம தொழுகையில இருக்கும் பொழுது எல்லா தொழுகைக்கும் ஒரு வரிசையில முன் வரிசைகளில் நிற்கிறோம் அப்படின்னா, பின்னால் வருபவர் முன் வரிசையில எங்கேயாவது ஒரு நபரோ இரண்டு நபரோ இருப்பதற்கு இடம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து விட்டு அதற்கு அடுத்ததாக தான் புதிய ஒரு வரிசையை தொடரணும். அப்படி முன் வரிசையில ஒரு இடம் இருப்பதை நம்ம அலட்சியமா பார்த்து விட்டுட்டு அடுத்ததா ஒரு புது வரிசையை தொடங்கணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் முன் வரிசையில் இடம் இருக்கும் பொழுது பின்னால் இன்னொரு புதிய வரிசையை உருவாக்குகிறாரோ தொழுகையில், அவருடைய அந்த தொழுகை செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமாக பல நாட்களில் இன்றைக்கும் அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் மாற்ற வேண்டிய ஒன்று. அது நம்ம கண்டிப்பா மாத்திக்கணும். அதே மாதிரி தொழுவும் பொழுது நின்று தொழ முடியவில்லை அப்படின்னா நம்ம அமர்ந்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாசம் தானே நம்ம நின்று தொழுவ முயற்சி செய்வோம். குறிப்பா இளைஞர்கள் என்ன செய்றீங்கன்னா, எப்ப இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குவுக்கு போவாங்களோ அந்த நேரம் கரெக்டா அந்த ஒரு ரக்காத்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சேர்றீங்க. அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். அவ்வளவு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு இஸ்லாம் எனும் பெரும் உபகாரம் செய்யும் ஒரு மார்க்கத்தை வழங்கி இருக்கின்றான். அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் இஸ்லாம் அல்லாத மற்ற மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் தங்களுடைய கொள்கையை பின்பற்றும் விதமாக ஏராளமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் முழுமையான முஸ்லிமாக இருக்க முயற்சி செய்பவராக இருந்தாலும், அல்லது ஓரளவு தன் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்பவராக இருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை மற்ற கொள்கைகளை பின்பற்றுபவர்களை காட்டிலும் அதிகமான வழிபாடுகள் இருப்பதை, அமல்கள் இருப்பதை நம்மால் காண இயலும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது இறந்த பின்பும் அதற்காக வேண்டி மற்றவர்கள் அதை அமல் செய்து அந்த மனிதனை கொண்டு சென்று அடக்கம் செய்வதையும், அடக்கம் செய்த பின்பும் அவருடைய கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் செய்வதையும்
அவருக்காக தர்மம் செய்யக்கூடிய ஒரு அமல்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றது. இப்படி கடமையான அமல், கடமை இல்லாத சுண்ணத்தான அமல்கள், நஃபிலான அமல்கள் என்று நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலான மனிதர்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பாலான மனிதர்கள் இந்த வணக்க வழிபாடுகளை, அமல்களை நாம் எவ்வாறு செய்கின்றோம், எந்த முறையில் அதை அணுகுகின்றோம் என்று ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், மற்ற கொள்கைகளில் இருப்பவர்கள் தங்களுடைய இறைவனை நெருங்குவதற்காக, தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக அந்த வணக்க வழிபாடுகளை ஒரு சம்பிரதாயமாக, ஒரு சடங்காக எப்படி செய்வார்களோ அதுபோலதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகளும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அமல்களை அணுகுவதை நம்மால் காண முடியும். அதை அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தொழுகையை பற்றி சொல்லுகிறார். இன்ன ஸலாத்த, தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அது மானக்கேடான காரியங்களை விட்டும், வல் முன்கர், மேலும் பாவமான காரியங்களை விட்டும் அது தடுக்கும். யாரை தடுக்கும்? தொழுகையாளர்களை தடுக்கும். சற்று ஒரு அரசு ஓட்டம் அப்படியே எடுத்து பாருங்க. இன்றைக்கு தொழுகையாளர்களாக இருப்பவர்கள் பாவங்கள் செய்வதில்லையா? செய்கிறாங்க. மானக்கேடான காரியங்களில் ஈடுபட்டு மாட்டாத தொழுகையாளர்கள் கிடையாதா? எல்லாரும் இல்ல, குறிப்பிட்டவர்களே சொல்றார், இருக்கிறாங்க. ஒரு சொற்பமானவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையில் அந்த அமல், தொழுகை என்னும் அமலாக இருந்தாலும் மற்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அது ஏற்படுத்திய தாக்கம் என்ன? இஸ்லாம் சொன்ன அமல்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு காலத்தில் நாம் எந்த கொள்கையில் இருந்தோம் என்றால், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய தர்கா வழிபாடுகளிலும் இன்ன பிற தவறான நம்பிக்கைகளிலும் நாம் இருந்தோம். அந்த நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் நாம் நாளை மறுமையிலே அவனை போய் சந்தித்தோம் என்று சொன்னால், அப்போது இறைவன் கேட்பான், நீ கோடி தடவை கோடி ரக்காத்து கொடுத்திருந்தாலும் அது செல்லுபடியாகாது. என்னை நீ வணங்கினாயா, என்னை மட்டும் நீ வணங்கினாயா என்பதுதான் இறைவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி. அந்த கேள்வியிலே ஒரு மனிதர் ஃபெயிலாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய அந்த வாழ்க்கையில், அவருடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும். அவர் லட்சம் ரக்காத்துகள் தொழுதிருந்தாலும், 1000 நாட்கள் தொடர்பு நோக்கியிருந்தாலும் அதை இறைவன் குப்பையில வீசி விடுவார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய பாடம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, நமக்கு அருள் புரிந்து, நம்மை தூய கொள்கையில் இறைவனுக்கு இணை கற்பிக்காக நம்மை இந்த இடத்தில் நம்மை அமர் செய்திருக்கின்றார். அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு பெரும் வாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதற்கு நன்றி சொல்பவர்களாக நம்முடைய இந்த வாழ்வை, நம்முடைய அமல்களை நாம் எப்படி செய்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சரியான தருணத்தில் நாம் இருக்கின்றோம். அப்ப அமல்கள் என்பது நமக்கு எதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த குர்ஆனை, நபிகளாருடைய மற்ற வாக்குகளை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வசனங்களையும் பார்க்கும் பொழுது அதில் ஒன்றே ஒன்று நமக்கு புரிகின்றது. உலகத்தில் ஷைத்தான் என்னும் மிகப்பெரிய பகிரங்கமாக ஒரு கில்லாக எழுதி இருக்கிறான். அவனை போராடி இந்த வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கு தான் அல்லாஹ் இந்த அமல்களை தந்திருக்கின்றார். இது நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் நாம் செய்யக்கூடிய, இவ்வளவு நாள் செய்த அந்த அமல்கள் சைத்தானை போராடியதா? சைத்தானுடன் போராடியதா? சைத்தானை நாம் வெற்றி பெறுவோமா? அல்லது சைத்தானுக்கு நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? சைத்தானுக்கு அடிமையாக மாறணுமா? சைத்தான் சொன்னதுதானே நம்ம கேட்கும். நாம தொழுகை செஞ்சோம், இத்தனை வருடங்களாக நோன்பு நோக்க செஞ்சோம், தொழுது முடிச்ச உடனே நபி அவர்கள் என்ன திக்ருகளை சொல்லி கொடுத்தார்களோ அதை செஞ்சோம், வேற என்ன பிற காரியங்கள் ஜகாத்திற்கா செஞ்சோம். ஆனால் ஹராமான பொருளாதாரத்தை ஈட்டுறோம். தொழுகை நம்மளோட பாவங்களை தவிர்க்கும் சொல்லிச்சே, நம்ம தவிர்க்க முடிஞ்சிச்சா? இல்ல. நோன்பு வைத்தால் பாவமான பேச்சுகள், தவறான பேச்சுகள், பொய்யான பேச்சுக்களை செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா உங்களோட நோன்பு பாழானது நபி அவர்கள் சொன்னாங்கல்ல. அந்த நோன்பு இறைவனுக்கு தேவையில்லை நபி அவர்கள் சொன்னாங்கல்ல. செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம்.
அப்ப இது எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், எந்த அமலை நாம் செய்தாலும் பிற மதத்தில் உள்ளவர்கள் அதை ஒரு சடங்காக சம்பிரதாயமா இதெல்லாம் செய்யணும்பா, இப்படி செய்யணும்பா, இப்படி மூத்தவங்க சொன்னாங்க, இப்படி போய் அதை எரிய வைக்கணும், இப்படி போய் அதை அணைய வைக்கணும், இதை ஊதணும் அப்படின்னு எதை செய்தார்களோ அதை போலவே நாம் அல்லாஹ் சொன்னா துணியணும், சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி இமாம் சொன்னா தலையை திருப்பணும் என்பதை ஒரு மெஷின் மாதிரி ஒரு பட்டனை போட்டா சுவிட்ச் ஏறிடும், ஒரு பட்டனை போட்டு லைட் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற ஒரு மெஷினை போல, எந்திரத்தை போல நாம் நம்முடைய அமல்களை சற்று அப்படித்தான் நம்ம வச்சிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் உண்மையில் இந்த அமல்கள் நமக்கு வழங்கப்பட்ட அந்த நோக்கமும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதமும் நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை சரியாக பயன்படுத்தியதன் விளைவாக அவர்கள் கண்ட வெற்றியையும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செய்து கொண்ட பல்வேறு காரியங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையில் நாம் இந்த அமல்களை கொஞ்சம் கூட சரியாக செய்வதில்லை. அந்த அமல்களுக்கு இருக்கக்கூடிய புற செயல்களை நாம் சரியாக செய்கின்றோமே தவிர, அகத்தில் அந்த அமல் நமக்கு ஒரு ஆன்மாவை சொல்லிக் கொடுக்கின்றது, ஒரு உயிர் அந்த அமலில் இருக்கின்றது, அந்த உயிரை சாகடித்து விட்டுதான் இந்த அமல்களை நாம் செய்கின்றோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அப்படி அந்த அமல்கள் உதாரணத்துக்கு தொழுகையை நம்ம எடுத்துப்போம். தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 23வது அத்தியாயம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் சொல்கிறான், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டனர். மூமின்கள் வெற்றி பெற்று விடுகின்றனர், வெற்றி பெற்று விட்டனர். யார் அந்த மூமின்கள்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தொழுகையில் பணிவாக அச்சத்துடன் தன்னை பெரிதாக கருதாமல் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து சரணாகதியாக நிற்பார்கள். அல்லாஹ் நாடி வந்து அல்லாஹ் நினைச்சிருந்தார் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படிப்பட்ட வசனம் வேற இடத்துல இருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்னா, தொழக்கூடிய மனிதன் வெற்றி பெறவில்லைன்னு சொல்றான். எப்படி சொல்றான்னா, அச்சத்துடன் ஹஷியத்துடன் யார் தொழுகிறானோ அந்த மனிதன் தான் வெற்றி பெற்று விட்டான். அல்லாஹ் இங்க இம்மை வெற்றின்னு சொல்லல, மறுமை வெற்றின்னு சொல்லல. அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம் எது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி வேண்டும், நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு இடத்திலும் சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நாம் சரியாக செய்ய வேண்டும். அல்லது எந்த அமல்களை எடுத்தாலும் புற செயல்களாக குனிவது, நூறுவது, பசியோடு இருக்கிறது, தாவித்திருக்கிறது, இப்படி இல்லாமல் அந்த அமல் ஒரு காரணத்தை ஒரு ஆன்மாவை கொண்டிருக்கும், அதை டச் பண்ணி அந்த அமலை என்ன செய்யுங்க என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. அதே மாதிரி இப்படி நபி அவர்கள் அந்த அமல்களை உணர்ந்து வெறுமனே குனிஞ்சு நிம்மதியாக இல்லாம அதனுடைய ஆன்மாவை உணர்ந்து செயல்பட்டதன் விளைவாக அவர்களுக்கு கிடைத்த அவருடைய வெற்றிகள் எப்படி தெரியுமா? நாமளும் தொழுகிறோம். ஒரு இமாம் ஒரு ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் தராவீஹ் தொழுக, கியாமுல் லைல் தொழுக அப்படின்னு அறிவிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இமாம் 2 நிமிஷம் கூடுதலாக தொழு வைத்து விட்டார் என்று சொன்னால் இமாமை வெட்டி சரிச்சுருவோம் வார்த்தையாலே. அந்த அளவுக்கு நம்முடைய நிலை இருக்கின்றது. கூடுதலாக வைப்பது நல்ல விஷயம் கிடையாதுன்னா, இருந்தாலும் அதை நம்மளால ஒரு நோய் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஆனா வேற வேற இடத்துல நம்ம ரொம்ப நாள் நின்று காத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்வோம். ரேஷன் கடையில போய் 4 மூட்டை 5000 ரூபாய் பணம் வாங்குவோம். ரேஷன் கடையில 4 மூட்டை கொடுக்குற பொங்கல் சாமான்காய் காலையில ராத்திரி வரைக்கும் நிற்போம். ஆனால் ஒரு 30 செகண்ட், ஒரு 60 வினாடி, 120 வினாடி இமாம் கூடுதலாக தொழு வைக்கிறாரு சொன்னா, என்னப்பா இருந்தாலும் இவருக்கு தொழு வைக்க தெரியலன்னு சாதாரணமாக சொல்லி விடுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 73வது அத்தியாயம் 20வது வசனத்தை பாருங்க. இன்ன ரப்பக யஅலமு அன்னக தக்கூமு அதுனா. நபியே, நீரும் உம்முடன் இருக்கக்கூடிய நபி தோழர்களில் ஒரு சாராரும் இரவில் நின்று தொழுகிறீர்கள். எப்படி தொழுகிறீங்க தெரியுமா? அதுனா நீ சுலுசை இல்லை, இரவில் 3/2 பகுதிக்கு நெருக்கமாக தொழுகிறீர்கள். உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், குத்து மதிப்பா சொல்றேன். ஒரு 6 மணிக்கு இரவு மகரிப் நேரத்துல இரவு ஸ்டார்ட் ஆகும் வைங்க, அடுத்த நாள் காலை வரைக்கும் இரவு வச்சுப்போம். 12 மணி நேரம். 3/2 பங்கு, 3/2 பங்குனா 4 8 மணி நேரம். நபியவர்கள் எப்படி தொழுவாங்கன்னா, இந்த தொழுகை அல்லாஹ் எதை பத்தி பேசுறாங்கன்னா, தராவீஹ் தொழுகை. நம்ம இப்ப தொழுவோம் 10 நிமிஷம், அதை பத்தி அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபியவர்கள் எப்படி தராவீஹ் தொழுகிறார்கள் என்று சொன்னால், தொழுகை ஆரம்பிப்பாங்க,
தொழுவாங்க தொழுவாங்க. தொழுது முடிக்கும் போது 8 மணி நேரம் கடந்திருக்கும். ஒரு தோராயமாக சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். 2 பகுதி இரவு வந்து நம்ம கணக்கு போனோம்னா நெருக்கமாக பார்த்தோம்னா 8 மணி நேரம் நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். நமக்கு முடியுமா? முடியல. அப்ப இது எதை நமக்கு காட்டுகிறது? நபி அவர்கள் தொழுகையை நாம் நினைத்த நாம் தொழுகின்ற அந்த சடங்காக அவர்கள் தொழவில்லை. அவர்கள் தொழுகை எப்படின்னு சொன்னா, தூக்கத்துல ஆடிக்கிட்டே இமாம் வந்து நிற்கும் போது இப்படி கால்களை வந்து தூக்கிக்கிட்டே அப்படி தொழுகை அந்த தொழுகை கிடையாது. பொதுவாக சொல்லுகிறேன், அவர்கள் தொழுகை இறைவன் எனக்கு முன்னால் இருக்கின்றான், அவனிடம் நான் பேசிக் கொண்டு இருக்கின்றேன், அப்படித்தான் அந்த தொழுகை வாசல் இருக்கும். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி காட்டுவாங்க, ஒரு அடியான் தொழுகையில நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது இறைவன் அதற்கு இந்த பதில் சொல்லுவான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இறைவன் இந்த பதிலை சொல்லுவான் என்று சொல்லி, நீங்கள் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஓடும் பொழுது இறைவன் அதுக்கு என்ன செய்வான்? பதில் சொல்வான் என்று சொல்லி, அந்த தொழுகை என்பது வெறுமனே உங்களுடைய நன்மைக்காக மறுமை சேமிப்பிற்காக கிடையாது. அது நீங்கள் உங்கள் இறைவனுடன் நெருக்கத்தில் நின்று கொண்டு முகமுகமாக உங்கள் இறைவனுடன் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு உரையாடலாக நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது? இந்த தொழுகையை சொல்லுகின்றது. எல்லா அமர்களும் இப்படித்தான். அப்ப அந்த வசனத்துல அடுத்தது பாருங்க, இரவுல பாதி வரைக்கும் நபியர் தொழுவார்கள். முதல்ல சொன்னது இரவை 3ஆ பிரிச்சுக்கிட்டு அது 2 பகுதி. அடுத்தது சொல்றாங்க இரவை வந்து பாதி வரைக்கும் 12 மணி நேரம் சொல்லணும், அதுல பாதி 6 மணி நேரம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீரை சொல்லி நெஞ்சில கைப்பற்றி தொழுவ ஆரம்பிப்பாங்க. தொழுவாங்க 6 மணி நேரம் தொழுவாங்க. அது யோசிச்சு பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு அந்த தொழுகையை விரும்பினார்கள். தொழுகையை ஹஷியத்துடன் பணிவுடன், இறைவன் எனக்கு முன்னாடி நிற்கிறான், ஒரு முதலமைச்சர் நமக்கு முன்னாடி நிற்கிறாருன்னு சொன்னா ஐயா வாங்க, அவருக்கு எப்படி நம்ம எவ்வளவு கண்ணியத்தோட ஒரு வார்த்தையை பார்த்து அடுத்த வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு வினாடி நேரம் விட்டு எப்படி நிதானமாக பொறுமையாக ஒரு அச்சத்துடன் ஒரு மரியாதையுடன் அவர்கள் பேசுவோமோ அதை விட பன்மடங்கு நபி அவர்கள் எப்படி செய்யறாங்க? தொழுகைகள் பார்க்கிறோம். அப்ப இரவோட பாதின்னு சொன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி சுலுசோகும் இரவோட 1/3 பகுதி, 1/3 கிட்டத்தட்ட 4 மணி நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இரவு தொழுகைங்கிறது இது வந்து ரமலான் மாசத்துல ரசூலுல்லாஹ் தொழுகை நம்மை போட்டு அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்ப தொழுவாங்க? வருடத்தில் இருக்கக்கூடிய 365 நாளும் 5 வக்து தொழுகை. அது போக தானாக இரவு நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? கூடுதலாக இந்த தொழுகையும் வந்து அவர்கள் கடமையாக தொழக்கூடிய ஒரு நபரா இருந்தாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தபட்சம் தராவிகை தொழுத அந்த நேர டியூரேஷன் நேர கால அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம். நம்ம அதிகபட்சமா எவ்வளவு தொழுகிறோம்? ஒரு 20 நிமிஷம் ஒரு ரவுண்டு, அடுத்த 20 நிமிஷம் ஒரு பயானு, அடுத்த 20 நிமிஷம் ஒரு ரவுண்டு, அடுத்த 4 ரக்காத்து, கிட்டத்தட்ட 40 நிமிஷம். அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது 360 நிமிஷம் தொழுகிறாங்க. 6 மணி நேரம் வச்சோம்னா 4 மணி நேரம் வச்சா கூட எவ்வளவோ ஒரு நிமிடங்கள் வருகின்றது. அப்ப அவர்கள் அந்த தொழுகையை அணுகிய விதமும் நாம் இன்று நடந்து கொண்டு நாம் வந்து தொழுகையை அணுகக்கூடிய விதமும் தொழுகின்ற விதமும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை காண முடிகிறத நம்ம பார்க்கலாம். அப்ப நம்முடைய எந்த அமல்களாக இருந்தாலும் அதை இறைவன் சொன்னா அது கடமை, அப்படி நம்ம செய்யக்கூடாது. அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு பயணத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம தொழுகையாளிகிட்ட சொல்றேன், உருவானவர்கள் இஷ்டம் வரமாட்டாங்க. தொழுகையாளிகளா இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பயணத்துக்கு போகும்போது எப்ப முன்னாடி இந்த மாதிரி விசாவை முடிச்சுவோப்பா, முடிச்சா ஒரு பாரம் இறங்கிடும். எப்படி? தொழுகை என்பது ஒரு பாரமாக நாம் வந்து எப்படி நினைக்கிறோம்? அல்லாஹ் வந்து அதை கடமையா கொடுத்துட்டான், தலையில வச்சுட்டான், அதை உடனே இறக்கி வச்சிடணும் என்று சொல்லி முடிய இறக்கக்கூடிய ஒரு பாரத்தை போல தொழுகை இறக்கி வைக்கக்கூடியதை வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி செய்யறாங்க? ஒரு நாள் இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க, தனியாக இந்த தராவீஹ் தான் தொழுகிறாங்க. பின்னாடி ஒரு சின்ன நபி தோழர் சின்ன வயசுல இப்னு அப்பாஸ் என்று நினைக்கிறேன், பேர் சரியான ஞாபகம் இல்லை, அவர் வந்து அப்படி வலது பக்கத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலுவல் சூரா இங்கிருச்சு சூரத்துல் பக்ராவை எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட 286 வசனம் இருக்கு. முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய நபித்தோழர் நினைக்கிறார், அவர்கள் அறிவிக்கிறார் பின்னாடி அந்த ஹதீஸ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்து விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். மனுஷன் முடிக்கிறாரு, ஒரே சூரத்துல் ஆல இம்ரான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூரத்துல் ஆல இம்ரானை தொடர்ந்தார்கள். சரி, சூரத்துல் ஆல இம்ரான் முடித்த உடனே அப்போது ருக்குக்கு போயிடலாம்னு நினைச்சேன், அப்பயும் முடிக்கல, சூரத்துல் நிசாவை ஆரம்பித்தார்கள். அது ஒரு 176 வசனம் நினைக்கிறேன். அப்படியே ஓதுறாங்க, சூரத்துல் நிசா வரைக்கும் சென்றது என்று சொல்லி நபி அவர்கள் அந்த தொழுகையை எப்படி அணுகியிருக்கிறார்கள். அந்த தொழுகைங்கிறது எனக்கு முன்னாடி ரப்பு நிக்கிறான்,
அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த முன்னாடி இருக்கிறான், அவன்கிட்ட நான் பேசுறேன், அவன்கிட்ட நான் என்னோட கவலையை எடுத்து வைக்கிறேன், அவன் என்கிட்ட திருப்பி பேசுறான் என்று சொல்லி இறைவனுடன் செய்யக்கூடிய ஒரு உரையாடலாக என்னை படைத்தவன் எனக்கு முன்னே இருக்கின்றான், அவன்கிட்ட போய் நான் வேகமா குனிஞ்சி வேகமா எழுந்திருச்சு. அதுதான் நபி அவர்கள் சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு மனிதர் வேகமாக உறுப்பு செய்கிறாரோ, வேகமாக சஜ்தா செய்கிறாரோ, கோழி கொத்துற மாதிரி தொழுகையை தொழுகிறாரோ அவர் திருடர் என்று சொல்கிறாங்க. தொழுகையில் திருடர். நபி அவர்கள் நமக்கு சொல்ல வருவது, புற செயல்களால் தொழக்கூடியது மட்டும் வெறும் தொழுகை கிடையாது. சரியாக விரல் அசைச்சு விட்டேன், சரியாக நெஞ்சில தம்பியை கட்டிட்டேன், அது மட்டும் தொழுகை கிடையாது. அதுவும் தொழுகையில் உள்ள ஒரு பங்கு. அகத்திலிருந்து நீங்கள் தொழுக வேண்டும். அந்த தொழுகை எப்படி? ஹர்ஷியத்துடன் தொழ வேண்டும். ஹர்ஷியத்துங்கிறது வெளியில உள்ளது வந்துருமா? நான் அச்சத்தோட இருக்கிறேன், பணிவோட இருக்கிறேன் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல இருந்து தொழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பௌத்தியமா தொழுகிறாருன்னு தெரியும். ஆனா அல்லாவுக்கு தெரியும்ல. அல்லாஹ் வந்து நம்முடைய வெளி தோற்றத்தை மட்டுமா பார்ப்பார். உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஈமானையும், நீ எவ்வளவு அச்சத்துடன் என்னிருந்தால் நீ தொழுகிற, என்கிட்ட சேர்ற அப்படிங்கிற சரணாகதியுடன் நீ தொழுகிறாய் அப்படிங்கிறது அல்லாஹ் பார்ப்பானா இல்லையா? அதைத்தான் இஸ்லாம் நமக்கு தொழுகை விஷயத்தில் இன்னும் வேற அமல்கள் வேற மாதிரி சொல்லப்படுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு தொழுகை சொல்லுகிறேன். தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, அவன் நான் முன்னாடி இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, தொழுகையில யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, தொழுகையில நிற்கும் பொழுது வாயில வந்து எச்சி வந்துருச்சு. அந்த காலத்துல மண் பள்ளியா தானே இருக்கு, இன்னைக்குதான் மார்பிள்ஸ் போட்டுடும். எங்க வந்து துப்பலாம்? எங்க துப்பலாம்? சும்மா யாராவது சொல்லுங்க. காலுக்கு கீழே ஒண்ணு. சரி, வேற எங்க துப்ப கூடாது? எங்க துப்ப கூடாது யாருன்னு தெரியுங்களா? எங்க? வலது பக்கம். வேற இன்னும் இருக்கு, நேர்ல. இன்னொன்னு சரிதான், வலது பக்கம் துப்ப கூடாது, நேர்ல துப்ப கூடாது. துப்பலாம் அப்படிங்கிறது காலுக்கு கீழே துப்பலாம், அதுக்கப்புறம் மண்ணள்ளி போட்டு அதை மூடிடணும். இல்லைன்னா இடது பக்கம் துப்பணும். அதுவும் இல்லைன்னா ஒரு துணியை எடுத்து, டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதுல நம்ம சரியோ எச்சிரியோ விட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். அது வேற விஷயம். நீங்க நல்லா கவனிங்க, முன்னாடி பார்த்து நம்ம துப்புறதுக்கு நம்ம மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இல்லை. ஏன் இல்லை? ஏன் என்றால் அதனுடைய உள்ள அர்த்தம், சாராம்சம் என்னவென்றால், உங்களுடைய இறைவனுக்கு நேராக நின்று தொழுகிறீர்கள், அப்படி நம்ம தொழுவோம். அதுதான் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது. அவன் எங்கேயோ அரசு மேல உட்கார்ந்து இருக்கிறான், ஆனால் தொழும் பொழுது அவனை நோக்கி இந்த இறைவன் முன்னாடி நிற்கிறான், அவனை பார்த்து நான் தொழுகணும். அவனிடத்துல நான் செய்ய போற சஜ்தா வந்து என்னுடைய ரப்பு இந்த நிற்கிறான், நான் அவன் காலில் போய் விட போறேன். இதுதான மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். உலகத்தில் யாரெல்லாம் தொழுகைக்கு அழைக்கப்பட்டு குர்ஆனோட வசனம் சரியாக தொழுகிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் வந்து நிற்கும் பொழுது தன்னுடைய கெண்டை காலை அப்படி எடுத்து வைத்து அந்த ஆடை அகற்றுவான். அப்போது யாரெல்லாம் சரியாக தொழுகிறார்களோ, தொழுகையை பேணினார்களோ அப்படியே சஜ்தா செய்வாங்க. பேரளவுக்கு தொழுதவர்களும் தொழாமல் இருந்தவங்க என்ன செய்வாங்க? அவர்களுடைய முதுகுகள் மரக்கட்டை போல் ஆகிவிட்டு அவர்கள் அப்படியே நிற்பாங்க. தனியாக இறைவன் வந்து இவர்கள் என்னை சரியாக வணங்காதவர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டி விட்டுருவான். அப்ப அங்க மறுமையில நமக்கு இறைவன் செய்யக்கூடிய பாடம், இறைவன் முன்னாடி அந்த நிற்பா, நீங்க சஜ்தா செய்யறீங்க. உலகத்திலும் அதேதான். குர்ஆன்ல ஒரு வசனம் வருது இல்லையா? நீங்கள் தொழுகைக்கு சென்றால் உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? அலங்கரித்துக் கொள்ளுங்கள். முதலமைச்சரை பார்க்க போகும்போது அதுக்கு சட்டையோட போய் பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். பொண்ணு பார்க்க போகும்போது, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது அதுக்கு துணியோட போவாங்களா? போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு பிள்ளை அனுப்புறோம், எப்படி அனுப்புறோம்? 4 பேர் பார்ப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி என் பிள்ளையோட அந்த யூனிஃபார்ம் வச்சு ட்ரெஸ்ஸை வச்சுதான் என் பிள்ளைய ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுப்பாங்க, கவனிக்கிறோம்ல. ஆனால் என் இறைவனை நான் பார்க்க போகிறேன், எப்படி வரும்? கிழிஞ்ச கேலியோட, தலை ஃபுல்லா பொருளோட, இங்க முந்தானத்து வாரல தலையோட நம்ம வந்து பெரும்பாலான மக்கள் அது மாதிரி வரத இருக்கிறோம். இந்த தொழுகைகளை இறைவன் என்ன செய்ய மாட்டான்? அதனுடைய முழுமையான பலனை உங்களுக்கு தரமாட்டான். முழுமையான நன்மை உங்களுக்கு கிடைக்காது. அந்த நன்மைகள் கிடைத்ததனால் மாத்திரம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சிக்கல் நிறைந்ததாக இருந்தும் சிக்கலில் இல்லை அவர்கள். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு போறதுக்கு 2 வீலர் இருக்கு, கார் இருக்கு, கொஞ்சம் தூரமா போகணும்னா ஃபிளைட் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. ஆனா நமக்கு மன நிறைவு இல்லை, மன நிம்மதி இல்லை. என்னத்தான் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ரொம்ப வேகமா போனாலும் களைப்பு இருக்கு. நபி அவர்கள் போருக்கு போவாங்க, போருக்கு போயிட்டு வந்து திரும்ப அடுத்த போருக்காக வந்து வாழை கீழே வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்து, நபியே இந்த போர் இன்னும் முடியல, வாங்க அப்படின்னோடனே
நம்மள சொன்னா நம்ம என்ன செய்வோம்? எப்ப போயிட்டு வந்து டயர்டா இருக்கு, முட்டிலாம் வலிக்குது, ஒரு 5 நிமிஷம் அப்படின்றோம். இல்ல வர முடியாதுன்னு சொல்லிடுவோம். தொழுகைக்கு கூப்பிட்டா கூட நபியவர்கள் உடனே அப்படியா எடுவாங்க அப்படின்னு திருப்பி போனாங்க. எப்படி முடிந்தது? அவருடைய அமல்களும் அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தியது. நம்ம வாழ்க்கை நெருக்கடியான ஒரு வாழ்க்கையா இருக்குது. என்னதான் நேரம் நமக்கு அதிகமாக இருந்து நேரத்தை குறைவாக எல்லா விஷயத்தையும் நம்ம சாதிச்சாலும் நபியவர்கள் சாப்பிட்ட உணவு என்ன? பேரிச்சம்பழம், தண்ணி, இறைச்சி, சில வேலைகள்ல கோதுமை ரொட்டி இதுதான் சாப்பிட்டாங்க. நம்மள மாதிரி ருசியாக சாப்பிட்டார்களா? பல வகை உணவு இருந்துச்சா? எதுவும் கிடையாது. ஆனால் நபியவர்கள் எப்படி இருந்தாங்க? திடகாத்திரமாக இருந்தாங்க, மன நிம்மதியோட இருந்தாங்க. ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல, பஞ்சாயத்தா இருக்கு. நபியவர்கள் எப்படி இருந்தாங்க? 10க்கும் மேற்பட்ட மனைவியோடு இருந்தும் எந்த பஞ்சாயத்து இல்லாம மன நிம்மதியுடன் இரவில் போய் போனாங்க இல்லையா? எது அவர்களுக்கு கொடுத்தது? தொழுகை கொடுத்தது. தொழுகையை உண்மையாக தொழுதார்கள். புறச்செயலாக அவர்கள் தொழுவில்லை. ஆத்மாவுடன் அந்த தொழுகை ஆத்மாவோட தொழுதாங்க. இறைவன் முன்னாடி போய் நிக்கிறத தொழுதாங்க, பணிவோட தொழுதாங்க, இறைவனை புரிந்து கொண்டு தொழுதார்கள். எனவே அந்த மாதிரி நாம் தொழுதோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிவிடும்? எல்லா விஷயத்திலும் வெற்றி. அங்கதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 23வது அத்தியாயத்துல முதல் வசனத்தை எடுங்க. பூமிகள் வெற்றி பெற்று விட்டனர். எப்படி? இனிமே வெற்றி பெறுவாங்க அல்லாஹ் சொல்லல. அதுக்கு யுஃப்லிஹுங்கிற வார்த்தை இருக்கு. அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்ன? அஃப்லஹ, வெற்றி பெற்று விட்டனர். இறந்த காலமாக ஆல்ரெடி ஜெயிச்சுட்டான். அந்த மூமின் எப்படி இருப்பான்? தொழுகையில தொழுவான்னு சொல்லல, பணிவோட தொழுவாங்க, அச்சத்தோட தொழுவாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி சரணாகதி அடைந்து விடுவார்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லிக்கின்றது. எனவே இந்த தொழுகைக்கு நாம் என்ன விஷயத்தை எல்லாம் சொன்னோம், அதே போல எல்லா அமல்களுக்கும் சுபஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன திக்ராக இருந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய சின்ன திக்ராக இருந்தாலும் அதை இறைவனுக்கு பணிந்து அவனிடம் நாம் சரணாகதி அடைந்து அதனுடைய ஆன்மாவை புரிந்து கொண்டு நாம் அந்த அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் 23வது அத்தியாயத்தில் சொல்லுவதை போல இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி மன நிம்மதியும் மன அமைதியும் தொட்ட இடத்திலாம் வெற்றி என்பதை இறைவன் நமக்கு வாக்களிக்கின்றால் அது நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அத்தகைய நன்மக்களால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.